வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல் தாமதம், அரசின் பயணத்துக்கு பேராபத்து, ரவி எம்பி கடும் எச்சரிக்கை. வடக்கில் முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள் ஆர்வம், மாகாண ஆளுநர் வேதநாயகன் தகவல். மருத்துவ சேவைகள் ஸ்தம்பிக்கும் அபாயம், அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் 23ஆம் திகதி முதல் பணி புறக்கணிப்பு. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் அடக்குமுறையை மீள உருவாக்குகிறது, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டு. போர்க்கால பாலியல் வன்முறைகளினால் பாதிக்கப்பட்டோருக்கு இன்னும் தீர்வில்லை, உண்மை மற்றும் நீதிக்கான திட்ட அமைப்பு. இந்திய பல்கலைக்கழகங்களில் குறைந்த செலவில் உயர்தர கல்வி, வடக்கு மாகாண ஆளுநர் பாராட்டு. மருத்துவ பீடத்திற்கு அனுமதி பெறாமலே 2 மாத கற்கையை தொடர்ந்த யுவதி, யாழ் பல்கலைக்கழகத்தில் சம்பவம். நாட்டுக்குள் இனவாதத்தை மீண்டும் தூண்ட வேண்டாம், ஜனாதிபதியிடம் கோருகிறது ஐக்கிய மக்கள் சக்தி. பிரதமர் கரணி அமரசூரிய சுவிட்சர்லாந்துக்கு பயணம், உலக பொருளாதார மாநாட்டில் பங்கேற்கின்றார். புதிய கல்வி மறுசீரமைப்பு தவிர்க்க முடியாது, நாட்டின் கலாசாரத்தை புறக்கணிக்க முடியாது, முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா சுட்டிக்காட்டு. தமிழினத்தின் எதிர்காலத்தை காப்பாற்ற தமிழ் கட்சி தலைமைகள் இளையோருக்கு வழிவிட வேண்டும், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ். நாம் கொள்ளையடித்து ஆட்சி செய்யவில்லை, மக்கள் பயன்பெறும் வகையில் நேர்மையான ஆட்சி செய்கின்றோம், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. வரும் அரசியல் விவாதங்களுக்குள் முடங்கி கிடக்காமல் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வுகளை வழங்க சர்வதேச உதவி மாநாட்டை கூட்டுங்கள், பேராசிரியர் பிரசன்ன பெரேரா வலியுறுத்து. சுதந்திர கட்சி மீளெழுச்சி பயணத்தில் கடும் முடிவுகள் எடுக்கப்படும், சாமர சம்பத் எம்பி எச்சரிக்கை. நாட்டுக்குள் இனவாதத்தை மீண்டும் தூண்ட வேண்டாம், ஜனாதிபதியிடம் கோருகிறது ஐக்கிய மக்கள் சக்தி. தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சொந்த ஊரில் வெற்றிகரமாக கூட்டத்தை நடத்தி எமது அரசியல் பலத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றோம். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் 2026ஆம் ஆண்டுக்குரிய முதலாவது கூட்டத்தை ஜனாதிபதியின் சொந்த ஊரிலேயே நடத்தி காட்டினோம். இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு பல தடைகள் ஏற்படுத்தப்பட்டன, கொடி நடுவதற்கு கூட இடமளிக்கப்படவில்லை. ஆனால் மக்கள் அணிதிரண்டு வந்து சிறந்த பதிலை வழங்கினர். அதேவேளை அனுரகுமார திசாநாயக்கதான் ஜனாதிபதி என்பதை நாம் ஏற்கின்றோம். அவருக்கு பின்னால் ஜேவிபியினர் மற்றும் அக்கட்சியினருடன் தொடர்புடையவர்களுக்கு இந்த நாட்டில் ஜனாதிபதி பதவிக்கு வர முடியாது. பொய்களை நம்பி ஏமாந்தது போதும் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர். எனவே நாட்டை நேசிக்கக்கூடிய ஒருவரை மக்கள் தெரிவு செய்வார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டி மாவட்டத்தின் கம்பளை, சரசவிகம, தெல்தொட்டை மற்றும் தொலுவ போன்ற பகுதிகளில் அண்மையில் ஏற்பட்ட சுழற்காற்று மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமை குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் பிரசன்ன பெரேரா தெரிவித்துள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், பாதிக்கப்பட்ட மக்கள் தமது வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் போதுமான நிதியுதவிகளை வழங்கவில்லை என குற்றம் சுமத்தினார். அனர்த்தத்தினால் சேதமடைந்த வீடுகளுக்கு மதிப்பீடுகள் இன்றி 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருந்த போதிலும் கண்டி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கு அந்த நிதி இன்னும் சென்றடையவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக முதியவர்கள், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மிக கஷ்டமான சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதோடு தமது அன்றாட தேவைகளுக்காக சொத்துக்களை அடகு வைத்தும் அதிக வட்டிக்கு கடன் பெற்றும் பாரிய கடன் சுமைக்கு ஆளாகியுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் ஏற்பட்ட ஒட்டுமொத்த பாதிப்பு $4 மில்லியன் என உலக வங்கி மதிப்பிட்டுள்ள போதிலும் அனர்த்தத்தினால் ஏற்பட்ட நேரடி நஷ்டத்தை விடவும் அதனை மீள கட்டியெழுப்புவதற்கான செலவு மிக அதிகம் என பேராசிரியர் சுட்டிக்காட்டினார். வெறுமனே அரசியல் விவாதங்களுக்குள் முடங்கி கிடக்காமல் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவான தீர்வுகளை வழங்க அரசாங்கம் இந்த சர்வதேச உதவி மாநாட்டை கூட்ட முன்வர வேண்டுமென பேராசிரியர் பிரசன்ன பெரேரா மேலும் தெரிவித்துள்ளார்.
ஈழத்தமிழர்களின் அரசியல் எதிர்காலம் தென்னிலங்கையின் பேரினவாத சக்திகளினால் கபலீகரம் செய்யப்படாமல் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தில் பற்றுறுதியுடன் திரட்சியாக இருப்பதற்கு இதுவரை தமிழ் தேசிய கட்சிகளில் தொடர்ச்சியாக இருக்கின்ற தமிழ் கட்சிகளின் தலைமைகள் ஒதுங்கி இளையவர்களுக்கு வழிவிட வேண்டும். இதுவே காலத்தின் கட்டாயம். நேற்று மாலை தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகுதாஸ் குறிப்பிட்டுள்ளார். சாகும் வரை தலைமை பதவியில் இருக்க வேண்டுமென்ற மன எண்ணங்களை தவிர்த்து புதிய திருப்பங்களை ஏற்படுத்துவதன் மூலம் மக்களுக்கான புதிய நம்பிக்கையையும் ஆரோக்கியமான செயல் வடிவங்களையும் புதிய தலைமைகள் மூலம் வெளிக்காட்ட வேண்டும். இதுவே தற்போதைய கள சூழலுக்கு அவசியமானது. மக்களின் உரிமைசார் விடயங்களில் தோல்வி முகங்களை தொடர்ந்து பார்த்து சலிப்படைந்த மக்கள் விரக்தியில் அடிப்படையில் விலகிச் செல்ல முற்படுகின்றனர். இதனை தடுக்கவும் தமிழ் இளையோரை தமிழ் தேசிய பாதையில் வீறுநடை போடச் செய்யவும் புதிய தலைமைகள் மக்கள் முன் வெளிக்காட்டப்பட வேண்டும். ஆகவே தமிழ் கட்சிகளின் தலைமைகள் மிக விரைவாக கட்சி தலைமைகளில் இளையோருக்கு, குறிப்பாக தமிழ் தேசியத்தில் பற்றுமிக்க நேர்மையான அவலங்களை அனுபவித்த போரின் உண்மைகளை உணர்ந்தவர்களை புதிய தலைவர்களாக மக்களுக்கு அறிமுகம் செய்வதன் ஊடாகவே தமிழினத்தின் எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும். இந்த விடயம் கட்சி தலைமைகளுக்கு கசப்பாக இருந்தாலும் செயற்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டியெழுப்பும் பயணத்தின் போது கடுமையான முடிவுகளை எடுக்க நேரிடும். இவ்வாறு அக்கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், தேசிய அமைப்பாளர் பதவி என்பது சவாலான விடயமாகும். இந்த பதவியை வகித்துக் கொண்டு முன்னோக்கி செல்கையில் கட்சிக்காக வேலை செய்யக்கூடியவர்களுடன் தான் இணைந்து செல்ல முடியும். புகழுக்காக பதவிகளை வைத்திருப்பவர்களுடன் பயணிக்க முடியாது. எனவே கடுமையான சில முடிவுகளை எடுக்க நேரிடும். அவ்வாறு முடிவுகளை எடுக்கும் போது தவறாக நினைக்க வேண்டாம் என கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் கனவுடன் அவரும் செயற்பட முடியாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து செயற்படுமாறு கட்சியை விட்டு சென்றவர்களையும் அழைக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். திருட்டு மற்றும் ஊழல் இல்லாமல் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாலதச மாவத்தை மேம்பாலத்தை மக்கள் பாவனைக்கு கையளிக்க நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். திருடியும் வீண்விரயம் செய்தும் நாட்டை அளித்தமையினால், நாட்டை வங்குரோந்து அடைய செய்தமையினாலும் ஏற்பட்ட பொருளாதார குற்றங்களின் சாபத்திற்கு முழு நாடு முகங்கொடுக்க நேரிட்டுள்ளது. நாங்கள் அந்த சவால்களை வெற்றி கொண்டு திருட்டு மற்றும் ஊழல் இல்லாமல் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கின்றோம். கொழும்பு நகரின் மிகவும் பரபரப்பான வர்த்தக நிலையங்கள், ஜனாதிபதி செயலகம், பெருமளவான கோட்டைகள் இப்பகுதியை அண்மித்து அமைந்துள்ளதனால் இவ்விடம் குறிப்பிடத்தக்க வாகன நெரிசல் நிலவிய ஒரு இடமாகும். அந்த வாகன நெரிசலுக்கு தீர்வாக 3 மேம்பாலங்களை நிர்மாணிக்க சில வருடங்களுக்கு முன்னர் திட்டமிடப்பட்டிருந்தது. அவற்றில் 2 மேம்பாலங்களின் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இந்த மேம்பாலம் 2022ஆம் ஆண்டில் பணிகளை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருந்த ஒன்றாகும். ஆனால் பொருளாதார நெருக்கடி மற்றும் ஏனைய காரணங்களினால் இப்பாலத்தின் நிர்மாண பணிகள் நீண்ட காலமாக தாமதமாகியது. பொலிஸ்மா அதிபருடன் நாங்கள் மேற்கொண்ட கள விஜயத்தின் பயனாக பொலிஸ் உத்தியோகபூர்வ தங்குமிடங்கள் தொடர்பில் நிலவிய பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை பெற்றுக்கொண்டு நிர்மாண பணிகளை துரிதப்படுத்த முடிந்தது. இதன் நிர்மாண பணிகளை துரிதமாக நிறைவு செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய போலீஸ் திணைக்களத்திற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்பு மிகவும் அவசியம். அது எமது கலாச்சாரம் மற்றும் எமது நாட்டுக்கே உரிய வகையில் இடம்பெற வேண்டும். சர்வமத தலைவர்கள், துறைசார் நிபுணர்களுடன் இது சம்பந்தமாக கலந்துரையாட வேண்டும். இவ்வாறு முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், பெற்றோர்களிடம் இருந்தும் கல்வி மறுசீரமைப்பு பற்றி ஆலோசனை பெற வேண்டும். எனவே கல்வி மறுசீரமைப்பை ஒரே நாளில் செய்ய முடியாது. முறையாக அதற்குரிய பணி இடம்பெற வேண்டும் என்பதே எனது கோரிக்கை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை இனியும் இந்த அரசால் காலம் தாழ்த்த முடியாது. இந்த அரசு அரசமைப்புக்கு ஏற்ப செயற்படுவது உண்மையெனில் இந்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அது அரசின் தொடர்ச்சியான பயணத்துக்கு சிறந்த பாதை அல்ல. இவ்வாறு எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கிடையிலான பேச்சுக்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவை சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே வெளிநபர்களின் தலையீடுகள் தவிர்க்கப்பட்டு
உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அத்தியாவசியமாகும். அரசமைப்புக்கு அமைய செயற்படுவதாக கூறிக்கொண்டிருக்கும் இந்த அரசு கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு பொருத்தமான ஒருவரை பரிந்துரைக்க தவறியிருக்கின்றது. ஜனாதிபதியினால் பரிந்துரைக்கப்படும் பெயர் அரசமைப்பு பேரவையினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் அவரால் பரிந்துரைக்கப்பட்ட 4 பெயர்கள் அரசமைப்பு பேரவையினால் நிராகரிக்கப்பட்டுள்ளன. கணக்காய்வு திணைக்களத்துக்கு வெளியில் இருந்து ஒருவரது பெயர் பரிந்துரைக்கப்படுகின்றது என்றால் அதற்குள் அடுத்தடுத்த நிலைகளில் பொருத்தமானவர் இல்லை என்பதே அர்த்தமாகும். இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலீட்டாளர்கள் வடக்கு மாகாணத்தில் முதலீடு செய்வதற்கு ஆர்வமாக உள்ள நிலையில் அதற்கான அடிப்படை உட்கட்டுமானங்களை மையப்படுத்தி முதலீட்டுகளுக்கு ஏற்ற சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சின் கீழான தேசிய திட்டமிடல் திணைக்களம், தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம், வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் ஆகியவற்றின் பணிப்பாளர் நாயகங்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழான உலக வங்கியின் திட்டங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலான அதிகாரிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. நிதி அமைச்சின் உயர் அதிகாரிகள் குழுவினர் வடக்கு மாகாணத்துக்கு உத்தியோகபூர்வமாக மேற்கொண்ட முதலாவது விஜயம் இதுவாகும். இக்கலந்துரையாடலில் உரையாற்றிய ஆளுநர் தெரிவித்ததாவது, போர் முடிவடைந்து 16 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் வடக்கு மாகாணம் மீள கட்டியெழுப்பப்படுவதில் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளது. பிரதான வீதிகள் புனரமைக்கப்பட்டிருந்தாலும் கிராமப்புற வீதிகள் மற்றும் தீவக பிரதேசங்களுக்கான போக்குவரத்து வசதிகள் மிகவும் பின்தங்கியுள்ளன. கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான நீண்ட பயண நேரம் சுற்றுலாவுக்கு சவாலாக உள்ளது. மேலும் கிராமிய மற்றும் நகர்ப்புறங்களை இணைக்கும் ரூபன் திட்டம் மற்றும் விவசாயத்துறைசார் திட்டமிடல்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. கடந்த கால வெளிநாட்டு நிதி திட்டங்களின் அனுபவங்களை கொண்டு இனிவரும் திட்டங்கள் மாகாண தேவைகளை சரியாக அடையாளப்படுத்தி முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. The president visited last week. At that time also he mentioned that airport and other harbour will be rehabilitated as early as possible. So that's a very good thing and for the development other sites. And still we have the northern provinces high potentials for agriculture, fishing, livestock, palmyra related activities, and even coconut also very high potential in this. But mainly we don't have any value addition for agriculture products. Agriculture, even fishing also nearly same. Mentioned, we had a meeting at the Parliament with Honourable Vimal Ratnayaka, Honourable Anil Jayanta and Honourable Mr. Chandrasekhar to discuss the priorities. There are 3 components under the project, and the first one is improving regional economic planning, strengthening institutional capacity. This can be changed now. Up to now, how and certainly our populations you can consider. Such kind of criteria, using criteria, please prioritize and develop proposals and submit to us. Several infrastructure development, but still we have requirements, especially roads, bridges, and also some tanks also. In Mullaitivu district, there are about nearly 36 irrigation tanks are abandoned. promote that the fishing sector. But I'm still wondering whether we need to have some sort of a highly complicated fishery harbour kind of a thing to the Kuala. That has to be sorted out, that has to be looked at again.
Get a good understanding about the northern province needs, and also I have to say something about the World Bank that selected projects. Out of that, 178 kilometer road to be renovated. 50% of the around 50% of the road to be renovated. Industrial cluster. Other one is the Purnagiri is the tourism cluster. Now, acting so based on these two clusters, our first priority at the time for the Yes, under that, in order to achieve that vision, we have prepared the 4 set of goals. That under that 4th goal, rebrand the lifestyle and the real sense of Yevna. We are proposing two major things. One is the Vandimalangulam National Park at Kanagara. Introduce some safety equipment. In the disaster time also we are suffering with recover the fishermen. And service facilities as the UDA mentioned. அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எதிர்வரும் ஜனவரி 23ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமில் விஜயசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். முன்மொழியப்பட்டுள்ள 2026 பாதீட்டு திட்டத்தில் வைத்தியர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினர் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படவில்லை. இதற்கு முன்னர் ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து வேலைநிறுத்தம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இருப்பினும் வாக்குறுதி அளிக்கப்பட்டபடி மேலதிக பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை. எட்டப்பட்ட உடன்பாடுகளும் நிறைவேற்றப்படவில்லை. சுகாதாரத்துறையின் நிலவும் அதிருப்தி காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர் விஜயசிங்க சுட்டிக்காட்டினார். மருத்துவத்துறையினர் முன்வைத்துள்ள கோரிக்கைகளுக்கு முறையான மற்றும் அர்த்தமுள்ள தீர்வுகள் கிடைக்கும் வரை இந்த வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. இலங்கையில் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அல்லது உத்தேச அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் குறித்து சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தமது விமர்சனத்தை வெளியிட்டுள்ளது. 2025 டிசம்பரில் நீதி அமைச்சினால் வெளியிடப்பட்ட இந்த யோசனை தற்போதைய சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்படவுள்ளது. ஆனால் இந்த புதிய சட்டத்திலும் பழைய சட்டத்தை போன்றே மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கும் ஆபத்தான பிரிவுகள் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது நடைமுறையிலுள்ள பயங்கரவாத தடைச்சட்டத்தை உடனடியாக நிறுத்தி வைக்கவும், புதிய சட்டத்தை உருவாக்கும் போது பொதுமக்கள் மற்றும் நிபுணர்களின் கருத்துக்களை உள்வாங்கி மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அதனை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவடைந்து 16 ஆண்டுகள் கடந்தும் போர்க்கால பாலியல் வன்முறையை அனுபவித்து எதிரிகளாக வாழும் இலங்கையர்கள் தொடர்ந்து போராடி வருவதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்ட அமைப்பு தெரிவித்துள்ளது. அரசின் அங்கீகாரம், நிதி இழப்பீடு எதுவும் இல்லாத நிலையில் இந்த வன்முறைகளின் விளைவுகள் குடும்பங்களிலும் சமூகங்களிலும் நீடிப்பதாக அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் கடந்த கால வன்முறைகள் மற்றும் குற்றங்களை எதிர்கொள்ள தயக்கம் காட்டுவதனால் நாடுகண்ட ரீதியில் இலங்கை தோல்வியடைந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச அளவில் சுயாதீன விசாரணை அமைப்பு குற்றவாளிகளுக்கு தண்டனை மாற்றத்துக்கான இழப்பீடுகள் என்பன யதார்த்தமாக பெற்றுக் கொடுக்கப்படாவிடின் உண்மையான மீண்டெழுதலுக்கு சாத்தியமில்லை என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய பல்கலைக்கழகங்கள் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட பட்டங்களை பெரும்பாலான மேற்குலக நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களின் செலவில் 4/1 செலவிலேயே வழங்குகின்றன. இது உயர்தர கல்வியை எமது சமூகம் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக மாற்றுகின்றது. இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் அனுசரணையில் சிகரம் அகாடமி மற்றும் சேப் நிறுவனம் இணைந்து நடாத்திய இந்தியாவில் கல்வி வழிகாட்டுதல் கண்காட்சி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தில் நேற்று திங்கட்கிழமை காலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் கண்காட்சியை பார்வையிட்ட பின்னர் தனது உரையில் மேலும் தெரிவித்ததாவது, இந்த நிகழ்வானது ஒரு சாதாரண கண்காட்சி மட்டுமல்ல, இது எமது இளைஞர்கள் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நுழைவாயில். அத்தோடு இது வலுவடைந்து வரும் இந்தியா இலங்கை அறிவுசார் பங்காண்மையின் ஒரு சான்றாகவும் திகழ்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, இந்திய தூதரக அதிகாரிகள், இந்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் பிரதிநிதிகள், மாணவர்கள், பெற்றோர்கள் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்துக்கு அனுமதி பெறாது மருத்துவ பீடத்தில் 2 மாதங்கள் கற்கையை தொடர்ந்த மாணவி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த நவம்பர் மாதம் மருத்துவ பீட புதுமுக மாணவர்களுக்கான கற்க நெறிகள் ஆரம்பமாகின.
இதன்போது கண்டியைச் சேர்ந்த பெரும்பான்மையின யுவதி ஒருவர் புதுமுக மாணவர்களுடன் பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் பதிவுகளை மேற்கொண்டு விடுதியில் தங்கியிருந்து மருத்துவப்பட விரிவுரைகளுக்கு கடந்த 2 மாத காலத்துக்கு மேலாக சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கற்கை செயற்பாட்டின் போது மாணவர்களை குழுக்களாக பிரித்துள்ளனர். அதன்போதே 202 மாணவர்கள் காணப்பட வேண்டிய நிலையில் 203 மாணவர்கள் காணப்பட்டமையினால் ஏற்பட்ட குழப்பம் ஏற்பட்டது. அது தொடர்பில் பரிசீலிக்கப்பட்ட போது பல்கலைக்கழக அனுமதி பெறாத யுவதி ஒருவரும் மாணவிகளுடன் இணைந்து கடந்த 2 மாத காலமாக விரிவுரைகளில் கலந்து கொண்டமை தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமையவே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் குளோஸ்டர்ஸ் நகரில் நடைபெறவுள்ள 56வது உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய நாட்டிலிருந்து நேற்று புறப்பட்டிருந்தார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நேற்று முதல் 23ஆம் தேதி வரை உலக பொருளாதார மன்றத்தின் 56வது வருடாந்த மாநாடு இடம்பெறுகின்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நேற்று அதிகாலை இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த மாநாட்டில் அரசு தலைவர்கள், முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களின் பிரதம நிறைவேற்று அதிகாரிகள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க சிந்தனையாளர்கள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட உலகளாவிய தலைவர்கள் ஒன்றிணைய உள்ளனர். இவ்விஜயத்தின் போது பிரதமர் சர்வதேச மட்டத்திலான முக்கிய தலைவர்கள், உலகளாவிய நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனைய முக்கியஸ்தர்களுடன் உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.